ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நண்பா, நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நிறைய சுச்சுவேஷன்களை நம்ம சந்திச்சிருப்போம். அதால நம்ம தோண்டும் போயிருப்போம். சில விஷயங்கள்ல மீடேறியும் வந்திருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 5 விஷயங்களை நான் உங்களுக்கு தத்துவங்களை நான் சொல்றேன். உங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். கடைசி வரைய வீடியோ பாருங்க. நண்பா, நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க யாரு முன்னாடியும் மண்டியிட மாட்டீங்க. அதனால நல்ல நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. 2வது நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு உட்காராதீங்க. கஷ்டத்தை பாருங்க. கண்ணை மூடிட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களை கொன்றும். அதே நேரத்துல கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்தை நீங்க ஈஸியா ஜெயிக்கலாம். உம் அதுக்கப்புறம் நான் இன்னும் 3வது முக்கியமான ஒண்ணு, உங்களுக்கு துன்பங்களை சந்திக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. துன்பங்களை சந்திக்க சந்திக்க நீங்க அனுபவம் ஆவீங்க. அந்த துன்பங்களை சந்திக்கிற ஒருத்தர் தான் அவருக்கு தோல்வியே இல்லைங்கிறது தத்துவம். அதே மாதிரி 4வது நான் சொல்றேன் பாருங்க நண்பா. முக்கியமா இதையும் நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களைத்தான் ஆண்டவன் சோதிச்சுட்டே இருப்பாரு. என்னடா இப்படி சோதிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சாதிக்கிறதுக்கான மென்டாலிட்டியை விட்டு கொடுக்காதீங்க, பின்வாங்காதீங்க. முன்னோக்கி பயணத்தை தொடங்க. சாதிக்கிறதுக்கான வெற்றி பயணத்தை கண்டினியூவா வைங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அதே மாதிரி முக்கியமா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க யாரானாலும் இருந்துட்டு போங்க. நீங்க எண்ணுவது விண்மீனா கூட இருக்கலாம். உங்க உழைப்பால அந்த விண்மீனை உங்க கையில சேர்க்கலாம். அது உங்க கையில தான் இருக்கு நண்பா. இதெல்லாம் நான் சொல்லல, அப்துல் கலாம் ஐயாவே சொன்னது. அப்துல் கலாம் ஐயா சொன்னதுன்னா அவர் சாதனையும் சோதனையும் கடந்து வந்தவர். அதனாலதான் அவர் இதை சொன்னாரு. அதனால நீங்களும் உங்க லைஃப்ல நீங்க மோட்டிவேட் ஆகுங்க. இந்த இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்க. பாய். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.